ஈரானோட அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டது அமெரிக்காவோட அரசியலே குறிப்பாக சொல்லணும்னா ட்ரம்ப்போட அந்த இன்னர் சர்க்கிள் அவருக்கு ரொம்ப நெருக்கமான அதிகாரிகள் கிட்டேயே இரண்டு முக்கியமான கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் ஆனது இப்போ வெளியா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா சிஏ சீஃப் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது, கண்டிப்பா 60 நாட்கள் ஈரான் கேட்டிருக்கக்கூடிய அந்த 60 நாள் விண்டோ, அந்த ஒரு டைம் ஃப்ரேம் ஆனது என்ரிச்டு யுரேனியம் அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு கிடையாது, அதுக்குள்ள அவங்களால எந்த அளவுக்கு அந்த ஸ்பீடப் ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ண முடியும், இல்லை அவங்க சேகரித்து வைக்கக்கூடிய என்ரிச்டு யுரேனியம் அமெரிக்காவோட கைகளில் கிடைக்காம எங்கே ஒழிச்சு வைக்க முடியும் டைம் தேடுறதுக்காக தான் அந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியானது கேட்டிருக்காங்க. இது அமெரிக்காவோட தலைமைக்கு தெரிஞ்சும் வேற வழி இல்லாமல் இந்த ஒரு பேச்சுவார்த்தை, இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கானது அக்ரி பண்ணப்பட்டிருக்குன்னு ஒரு ரொம்ப முக்கியமான தகவல் வெளியில் வந்திருக்கு. பேரலாக இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இஸ்ரேலோட உளவுத்துறை இஸ்ரேலோட அந்த டாப் கமாண்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில நிலவக்கூடிய இந்த சீஸ்ஃபயர் இஸ்ரேலுக்கு ஒரு சரியான நேரம், ஹெஸ்புல்லாவை கம்ப்ளீட்டாக லெபனனை விட்டு வைப் அப் பண்ணணும், இல்லை நார்த்தன் பார்டர்ஸ் எப்பயுமே அமைதியாக இருக்குன்னா இந்த சான்ஸை இஸ்ரேல் பயன்படுத்தணும்னு அவங்களும் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஏதாச்சும் ஒன்றில் பிரச்சனை வந்தாலும் திரும்ப இந்த இடத்துல யுத்தம் தொடங்குறதுக்கான வாய்ப்பு நிகழக்கூடிய அறிவிப்புகளாக இருக்குது. ஸோ இதை பற்றின தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக்ஷ வழங்கும் டிபி Trendings. அமெரிக்க ஊடகங்களில் வைரலாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சிஏஓட டைரக்டராக இருக்கக்கூடிய ஜான் ரெட்க்ளிஃப் அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பு, அதாவது அமெரிக்காவோட அதிகாரிகள் கிட்ட கன்வே பண்ணதா செய்தியானது வெளியில வந்துட்டு இருக்கு. 14 பாயிண்ட் அடங்கிய இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் சைன் பண்ணப்பட்டது. அமெரிக்காவோட அதிபர் அவரோட இன்னர் சர்க்கிள்குள்ள ரொம்ப முக்கியமான அந்த ஒரு டிஸ்கஷன் இல்லை விவாத பொருளாக மாறி இருக்கு. இதை நம்ம ரெண்டா பிரிக்கணும்னு வைங்க. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஈரானோட இப்போதைக்கு இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்க தெளிவான ஒரு விளக்கத்தை எதுலையுமே கொடுக்கல. அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் அடுத்து என்ன பண்ண போறாங்க, உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஹைலி என்ரிச்டு யுரேனியம் சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியத்தை என்ன பண்ண போறாங்கன்னு தெளிவாக ஒரு பதில் அமெரிக்கா கொடுக்கல. ஸோ அதற்கான பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அவசரப்பட வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு என்னன்னா, இல்லை கண்டிப்பாக ஈரான் வந்து நம்ம கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்க மாட்டோம்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருவாங்க, என்ரிச்டு யுரேனியமும் நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க, இல்லை அது நம்மளோட மேற்பார்வையில் அழிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த சீஸ்ஃபயர் டீலை சைன் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமா ஒரு வேளை ஈரான் திரும்பவும் ஏடா கூடமா எதுவும் பண்ணுறாங்கன்னா அப்போ உங்களுக்கு எதனான ஆக்ஷன்ஸை எடுத்துக்கலாம்னு சொல்லி ரெண்டு தரப்பும் வெவ்வேறு விதமான யோசனைகள் கொடுத்துருக்காங்க. இதில் யார் யார் எந்தெந்த தரப்பில் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, சிஏஓட டைரக்டர் ரெட்க்ளிஃப் அவர்கள், மார்க்கோ ரூபியோ மற்றும் ஹெக்ஸத் அவர்கள், இவங்க எல்லாருமே ஈரானுக்கு எதிரான இந்த பேச்சுவார்த்தை இப்போதைக்கு டீல் ஆனது ஃபைனலைஸ் பண்ணப்பட வேணாம், இன்னும் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, தெளிவான ஒரு முடிவு கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த ஒப்பந்தத்தை முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இரண்டாவது பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ், ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் கொஷ்னர் அவர்கள், இந்த ஒரு குழு என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனடியாக நம்ம ஈரானோட சீஸ் ஃபயரை கொண்டு வரணும், அப்படி இருந்தால் தான் நம்மளால இந்த இடத்துல அடுத்த கட்ட பிளானிங்ஸை பண்ண முடியும்னு ட்ரம்ப் அவர்களை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உடனடியாக, அதாவது ஒரு 3 வாரத்தில் முடிய வேண்டிய பிரச்சனை வெறும் 2 நாட்களில் ட்ரம்ப் அவர்களை ஒரு அறிவிப்பு கொடுத்து லெபனான் மீது இஸ்ரேல் ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறமா ஈரான் வந்து ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்கன்னு எல்லாம் எதிர்ப்பதப்போ அந்த ரிட்டாலியேஷனை கூட ஈரான் பண்ணாம இந்த ஒரு அக்ரிமெண்ட் ஆனது இந்த ரெண்டு தரப்புனாலையும் அக்ரி பண்ணப்பட்டிருக்கு. இப்போ சிஏஓட டைரக்டர் இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா சொன்னதா மட்டும் செய்திகள் வரல, பல்வேறு ரிப்போர்ட்ஸ்ன்றத தலைமைக்கு சப்மிட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரம்போட பார்வைக்கு கொடுத்திருக்கிறதா. இதுல எந்த ஒரு ரிப்போர்ட்லயுமே ஒரே ஒரு கிரெடிபிளான சோர்ஸ் கூட என்ரிச்டு யுரேனியம் அமெரிக்கா கிட்ட ஈரான் ஒப்படைக்கிறதுக்கான வழி இல்லைன்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையா பார்த்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல நான் இதான் சொல்லிட்டு இருக்கேன், என்ரிச்டு யுரேனியம் ஈரான் ஒப்படைக்கணும்னா அமெரிக்கா கிட்ட வந்து கேரண்டி கிடைக்கணும். இப்போ அமெரிக்காவோட அரசியலை பொறுத்த வரைக்கும் யாருனாலுமே தெளிவாக ஒன்று சொல்ல முடியாது. சரி ஓகே, அமெரிக்கா இதை தான் பண்ணுவாங்க, இந்த விஷயத்தில் இவங்களை இப்படி ஏமாற்ற மாட்டாங்க, இல்லை இந்த விஷயத்தில் ஒன்று சொல்லிட்டு பின்னாடி மாற்றி பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான அரசியல் சூழல் அமெரிக்காவில் நிலவரப்போ ஈரானும் அதற்கு ஏற்ற மாதிரியான முடிவுகளை எடுக்க தொடங்கியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் இதை ரொம்ப காஷியஸ் அப்ரோச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இஸ்ரேல் வந்து ரீசெண்டாக அக்ரி பண்ணப்பட்ட ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் அக்ரி பண்ணப்பட்ட பாயிண்ட்ஸ், அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றின டீட்டெயில்ஸை அமெரிக்கா கேட்டதாக சொல்லப்படுது. ஆனால் அமெரிக்கா சார்பில் இருந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. நிறைய ஊடகங்களும் இப்போ இந்த செய்தியை பிக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இஸ்ரேல் ஓரம் கட்டப்படுதா, அமெரிக்கா வந்து உண்மையிலே இஸ்ரேல் விட்டு விலகுறாங்களான்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வரும். உலகமே அழிஞ்சாலும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தெளிவாக ஒரு விஷயத்தை ஜியோ பொலிட்டிக்ஸில் அதுவும் மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இஸ்ரேலை சுற்றி ஈரானோட ப்ராக்ஸி குரூப் இருக்குது. ஒரு பக்கம் ஹெஸ்புல்லா, இன்னொரு பக்கம் ஹமாஸ். இப்போ காசாவிலையும் எல்லோ லைன் இஸ்ரேல்னால கொண்டு வரப்பட்டிருக்கு. ஐநா சபை அந்த எல்லோ லைனை தாண்டி ஆப்ரேட் ஆகக்கூடாதுன்றது காசாவிலையும் சரி
லெபனன்லையும் சரி, லெபனனில் ஐநா சபையோட தலையீடு கிடையாது. காசாவில் எல்லோ லைனை தாண்டி இஸ்ரேல் ஆப்ரேட் ஆகக்கூடாது. லெபனனில் இருக்கக்கூடிய எல்லோ லைனை தாண்டியும் இஸ்ரேல் ஆப்ரேட் ஆகக்கூடாது. அது அந்த 2 தரப்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஆனால் அது 2த்தையுமே இஸ்ரேல் இப்போ மீற ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி காசாவா ஹெஸ்புல்லாவான்னு பார்த்தோன்னா, இப்போதைக்கு இஸ்ரேலோட ப்ரியாரிட்டி ஹெஸ்புல்லாவாக தான் இருக்குது. ஏன்னா காசாக்குள்ள மிகப்பெரிய அளவு இஸ்ரேலோட கண்ட்ரோலில், அதாவது அவங்க ராணுவத்தோட நடவடிக்கைக்குள்ளே தான் அந்த ஒரு சின்ன பகுதியானது இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏரியாவை இப்போ டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் நெத்தனியாகு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னும் சில மாதங்களில், அதாவது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து எலெக்ஷன்ஸ் அந்த இடத்துல வரப்போகுது. அப்படி எலெக்ஷன் அந்த இடத்துல வரப்போ அவர் திரும்பவும் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கணும், அவர் ஜெயிக்கிறதுக்கான வழியை காமிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல இஸ்ரேலோட வெற்றியை மிகப்பெரிய அளவில் பதிய வைக்கணும். இப்போ அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அடிக்கிறாங்கன்றப்போ வேற வழி இல்லை, இந்த 2த்துல ஏதாச்சும் ஒன்று திரும்ப பெரிய அளவு ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறது, இல்லை இவங்க இந்த மாதிரி த்ரெட்டாக இருக்காங்கன்னு காமிச்சு அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறது. எல்லோ ஜோனை தாண்டி நேற்றுலேருந்து காசாக்குள்ளே இஸ்ரேல் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இதுக்கப்புறம் செய்திகள் என்ன வரும்னா, ரொம்ப பெரிய ஒரு ஆபரேஷன் ஆனது இஸ்ரேல்னால காசாவில் பண்ணப்படுது. அப்போ காசா இஸ்ரேலுக்கு எதிராக ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்காங்கன்னு இந்த செய்தி ரொம்ப வேகமாக பரவும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நெத்தனியாகு அவர்களோட அந்த ப்ரொஃபைல் ரேட்டிங் அதிகரிக்கிறதுக்கு உதவும். ஆனால் ரியல் கேம் இந்த இடத்துல நடக்க போகிறது இல்லை, லெபனனுக்குள்ள தான் நடக்க போகுது. இப்போ லாஸ்ட் டைம் ஸ்ட்ரைக் பண்ணுது பெய்ரூட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ரொம்பவே மோசமான ஒரு ஸ்ட்ரைக். ஒரே நாளில் பார்த்தோன்னா 40க்கும் அதிகமான இடங்கள்ல சீஸ்ஃபயர் டாக்ஸ் ஆனது போயிட்டு இருக்கப்பவே இஸ்ரேல் அந்த அளவுக்கு மோசமாக அடிச்சாங்க. அப்போ ஈரான் உள்ள வரமாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹெஸ்புல்லாவோட அந்த ஒரு பீஸ் ப்ரப்போசல், 2 தரப்புக்கும் மத்தியில் அமைதி ஏற்படணும்னு சொல்லக்கூடிய ப்ரப்போசல்ல அமெரிக்கா தலையிட மாட்டாங்க, ஈரானையும் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்கன்னு தெரியறப்போ ரொம்ப நாளாக நிலவிட்டு இருக்கக்கூடிய அந்த வடக்கு பகுதி பிரச்சனை. ஏன்னா ஹமாஸை கூட ஓரளவு கண்ட்ரோல் பண்ண இஸ்ரேல்னால ஹெஸ்புல்லாவை போன டைம் ஹெவியாக அடித்தோம், இன்னும் கம்ப்ளீட்டாக அவங்களோட ஆயுதங்கள் அழிக்க முடியல. எப்படி இவங்களால் ஆயுதங்கள் அடைய முடியுது, அதை இஸ்ரேலுக்கு எதிராக எப்படி பயன்படுத்துறாங்கன்னு ஸ்டன் ஆகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருக்காங்க. ஹெவி ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது, இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி அடிக்கிறாங்க. அப்படி இருந்து ஹெஸ்புல்லாவை இன்னும் இவங்களால கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல. தலைவரை கொண்டுட்டாங்க, முக்கியமான கமாண்டர்ஸை கொண்டுட்டாங்க. இப்படி எல்லாமே இருந்தும் அடக்க முடியலன்றப்போ இதை சான்ஸாக பயன்படுத்தி இஸ்ரேல் அடிக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மூலமா மொசாட் வந்து அவங்களோட டாப் கமாண்டர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்பிடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இஸ்ரேல் ரொம்ப முக்கியமான கட்டத்தை அடைஞ்சிட்டாங்க. இந்த பீஸ் பிளான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் அந்த பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருந்தாலும், அந்த ஃப்ரேம் ஒர்க் ஆனது சைன் பண்ணப்பட்டு MOU சைன் பண்ணப்பட்டு அது உண்மையிலே இந்த இடத்துல அமல்படுத்தப்பட்டாலும் இஸ்ரேல் இதுக்கப்புறம் லெபனனில் பேக் பண்ண போகிறது கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் இன்னும் 1 or 2 டேஸில் ஹெவியாக அதிகப்படியான நபர்களை, தரைப்படை வீரர்களை உள்ளே அனுப்ப போகிறாங்க. இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாகவும் இது மாதிரி இருக்குது. சரிப்பா, ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஒரு பக்கம் பார்த்தோன்னா அது வேற ஒரு டோனில் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோன்னா திடீர்னு அமைதி வரும்னு பார்க்குறப்போ நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறேன்னா, இது எல்லாமே இந்த பீஸ் ப்ரப்போசல் நடந்ததுக்கு அப்புறமா ரெகுலராக வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா வீடியோஸ்லையும் சொல்லலாம், பரவாயில்ல திரும்பவும் சொல்கிறேன், ஈரானுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்படுற வரைக்கும் இஸ்ரேல் ஓய மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் செய்யணுமோ, அமெரிக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே இஸ்ரேலை விட்டு விலகிற மாதிரி அந்த ஒரு சூழலை அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. வேற வழி இல்லாமல் திரும்ப அவங்க கிட்ட இஸ்ரேல் கிட்ட வந்து தான் ஆகணும். அதுக்குள்ளே இஸ்ரேல் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றது வரப்போகிற நாட்களில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு மாறும். ஸோ பொறுத்திருந்து அதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈரான் தெளிவாக கேம் பிளானை ஆடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் பார்த்தோன்னா இஸ்ரேல் பக்கம் போகிறதா இல்லை இந்த சீஸ்ஃபயரை ஃபஸ்ட்டு முடிக்கிறதான்னு அவங்களும் இதை கொஞ்சம் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா, ஓப்பனாக இருந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை ஈரானை போட்டு அடித்து அந்த அடித்ததுக்கு திரும்ப டேமேஜஸ்க்கு கொடுக்குற விதமாக ஒரு 300 பில்லியனை கொடுத்து க்ளோஸ் ஆன ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் ஆல்ரெடி ஓப்பனாக இருந்து க்ளோஸ் ஆகி திரும்ப அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த 300 பில்லியனை சர்வ் பண்ண ஒரே குரூப் இந்த அமெரிக்காவை மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கும்.